சீனு, அவ்வளோ அவசரமா கிளம்பி போன, இப்ப வந்து நிக்கிற. அந்த பையன் எப்படி இருக்கா? இல்ல மாமா, அவனுக்கு இப்ப பரவாயில்ல. நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டாங்க. அதான் நான் அப்படியே கிளம்பி வந்தேன். சரி. நான் வீட்டுக்கு போனேன். எல்லாரும் இங்க இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் கிளம்பி வந்துட்டேன். சரி, போய் உட்காரு. சரி மாமா. சீனு மாமா, மாப்பிள்ளை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீ ஏன் மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்க இவ்வளவு ஆர்வமா இருக்க? எல்லாம் ஒரு கியூரியாசிட்டி தான். எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியதானே போகுது. எனக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல மாமா. ஆனா இந்த மாயா கடைசி வரைக்கும் நம்ம கூடவே சுத்திக்கிட்டு மறைச்சிட்டா. உனக்கு தெரிஞ்சா நீயாவது சொல்லு மாமா. எனக்கா? ஆமா, ஒருவேளை உனக்கு தெரிஞ்சு நீ என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கியான்னு கேட்டேன். ஏய், என்ன விளாடுறியா? ஹலோ, தெரியும்னா தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. எனக்கு தெரியலன்னு தானே உன்கிட்ட கேட்டேன். எனக்கு எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? வேணும்னா நீ போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வாயேன். மாப்பிள்ள இங்கதான் எங்கேயாவது இருக்காரான்னு பாக்கலாம். இல்ல இல்ல, நான் போனா இங்க எல்லாரும் தேடுவாங்க. உன்னை எதுக்கு தேட போறாங்க? அது அது வந்து தாய்மாம சீர் கொடுக்க தேடுவாங்களேன்னு சொன்னேன். என்ன மாமா, லூசா நீங்க? அப்பா நம்ம எல்லாருமே சீர் வைக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். என்னமோ இதுல தாய் மாமா சீரை வைக்க தேடுவாங்கன்னு காமெடி பண்றியே. நீங்க எல்லாம் வந்தீங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்தேன்னு வச்சுக்கோயேன். என்னமோ சரியில்லையே. வாடா அண்ணே. வணக்கண்ணே. வணக்கண்ணே. பாரு, அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டை தாடியோட உக்காந்துட்டு இருக்கான்ல, அவன் ஒரு வேளை கல்யாண பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போனா அவனை அங்கேயே கண்டம் துண்டமா வெட்டி தூக்கி போட்டுருங்க. உயிரோட விட்டுறவே கூடாது. சரிண்ணே. என்ன நெஞ்செழுத்தம்? என் பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணுக்கு நீ தாலி கட்டிடுவியா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதுடா. மாமா, இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே நிச்சயம் நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. ஓம் சுபகாய நமவோம். ஓம் மேகதந்தாய நமவோம். ஓம் கபிலாய நமவோம். குமார், மாயா இன்னும் காணமே. மாயாவோட போன் வேற ரீச் ஆக மாட்டேங்குது. அவங்க ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க, வந்துகிட்டே இருக்காங்க. கவலைப்படாதீங்க. முகூர்த்த நேரம் முடிய போறது. பொண்ணு அழிச்சிட்டு வாங்கோ. பொதுவா ஐயர் வரத்துக்கு தான் லேட் ஆகும். இங்க பொண்ணு மாப்பிள்ள வர்றதுக்கே டிலே ஆகுறதே. நானும் எவ்வளவு நேரம் தான் இந்த ஏற்பாடையே பண்ணிட்டு இருக்கிறது.
மாயா மாயா யார தேடுற? பத்மா, மாயாவை பாக்குறதுக்கே 1000 கண்ணு வேணும் போல் இருக்கே. இப்படி ஒரு லட்சணமான பொண்ணை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. இங்க என்ன நடக்குது? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏய், கல்யாணம் நடக்க போகுது. நான் மாயாவோட அழக பாராட்டிக்கிட்டு இருக்கேன். போதும் போதும், அவளை மெச்சுனதெல்லாம். நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தி நம்ம முன்னாடியே காதல் கல்யாணம் பண்ண போறா. அவளை பத்தி புகழ்ந்துட்டு இருக்கீங்க. பைத்தியம் மாதிரி பேசாம வாயை மூடிட்டு இருங்க. அப்புறம் நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட போறேன். மாயா மாயா ஏய் மாயா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு மாயா. என்ன ஆச்சு உனக்கு? ஏய், மாயா பெரியப்பா என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மச்சான் இது? மாயா மாயா என்னாச்சு? பெரியப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் பெரியப்பா. மாயா என்ன பண்ற? அப்பா ப்ளீஸ், நான் கடைசி வரைக்கும் உங்க வீட்டு பொண்ணாவே இருந்துடுறேன் பெரியப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன இது? இப்பவும் கவுத்துட்டாளே. இவ பிரச்சனை தான் என்ன? என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா, நான் தப்பு பண்ண பார்த்தேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் எப்பவுமே உங்க வீட்டு பொண்ணாவே இருந்துடுறேன். எனக்கு இது கல்யாணம் வேண்டாம். நீங்களும் என்ன வேண்டாம்னு சொல்லிடாதீங்க பெரியப்பா. நான் செஞ்சது தப்புதான். என்ன வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லிடாதீங்க பெரியப்பா. என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. என்னம்மா என்னாச்சு? என்னாச்சு? கார் வந்துருச்சு, சீக்கிரம் கிளம்பி வாங்கம்மா. இது வரேன். அம்மா தனியா இருக்கிற போட்டோவை நான் இதுல தானே வச்சிருந்தேன். எங்க போச்சு? எங்கேயுமே காணோம். கண்டிப்பா பெரியம்மா அம்மாவோட போட்டோ வச்சிருப்பாங்க. அவங்க ரூம்ல போய் பார்க்கலாம்.
பெரியப்பா கண்ணில் பட்டா திட்டுவாருன்னு பீரோல தான் வச்சிருக்கணும். இங்க அம்மா போட்டோவை எங்க தான் வச்சிருப்பாங்க? என்ன இது, இவ்ளோ லெட்டர்ஸ் பிரிக்காம இருக்கு? நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருக்கா. தப்ப உணர்ந்துதான் நான் உன்கிட்ட பேசணும்னு கால் பண்றேன். ப்ளீஸ் ஃபோன் எடுத்து பேசுக்கா. அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் இப்படி கெஞ்சி கெஞ்சி லெட்டர் எழுதியிருக்காங்க? தப்பு தப்பு தப்புன்னு மன்னிப்பு கேட்கறதுலயே அம்மா காலத்தை ஒட்டியிருக்காங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா கூட நீங்க என்ன மன்னிச்சிருப்பீங்க. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிக்க இருந்தவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்களால மட்டும் இல்ல, எந்த பொண்ணாலும் ஏத்துக்க முடியாது. உன்னோட கல்யாண நாள் அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணது பெரிய பாவம் தான். பாவம் மட்டும் இல்ல, பெரிய துரோகம்க்கா. மாலையும் கழுத்துமா நீங்க தனியா நின்னப்போ உங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை தாங்க முடியாம தான் அப்பாவே இறந்துட்டாரு. பாதிக்கப்பட்டவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? மாமா, மாப்பிள்ளை எங்கேயும் காணோம்.
பண்ண அதே தப்ப நானும் பண்ண பார்த்தனே. இல்ல, அதே தப்ப நான் பண்ண கூடாது. சத்தியமா பண்ணவே கூடாது. நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இது கல்யாணம் வேண்டாம் பெரியப்பா. நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க. உங்க எல்லாரையும் தலைகுனிய வைக்கிறேன். இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு மனசார நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணாம இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா மாதிரி நானும் செய்ய விரும்பல. வாங்க வாங்க, வீட்டுக்கு போலாம். வாங்க. என்ன பேசிட்டு இருக்க மாயா? எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த? பைத்தியமா நீ? இல்லப்பா, இப்பதான் நான் தெளிவா இருக்கேன். நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா. அதனாலதான் நான் அந்த முடிவு எடுத்தேன். ஏய், தப்புன்னு யார் சொன்னா? கிஷோர், நாம செய்யறது தப்புன்னு இன்னொருத்தர் சொல்லிதான் தெரியறதுக்கு ஒவ்வொன்னும் குழந்தை இல்ல. இவன் இந்த குடும்பத்தோட மானத்தையும் மரியாதையும் காப்பாத்த முடிவு செஞ்சுதா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அத இவ கண்ணீர்லயே என்னால புரிஞ்சுக்க முடியுது. எப்ப அவ பெரியப்பாவும் பெரியப்பா குடும்பமும் முக்கியம்னு நினைச்சிட்டாளோ அப்பவே உனக்கும் உன் முடிவுக்கும் அவ கட்டுப்படணும்னு அவசியம் இல்லை. இனிமே இவ விஷயத்துல நீ தலையிடக்கூடாது. இனிமே மாயா என் பொண்ணு. இன்னையில இருந்து மாயா என்னோட பொண்ணு. இதே வேலைதான். 21 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தியை ஏமாத்தி இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போன. இப்ப அதே மாதிரி மாயாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவளை ஏமாத்தி கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். மாயா எல்லாம் வேணான்னு சரியான முடிவு எடுத்திருக்கா. காதல் கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு ஓடி மொத்த குடும்பத்து மானத்தையும் நீ வாங்கின. ஆனா அப்படி ஒரு கல்யாணம் வேணாம், எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நிக்கிறா ஏன் மாயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாயா. அமெரிக்காவில வளர்ந்து இங்க வந்து இந்த குடும்பத்துக்காக நிக்கிறியே. எங்க மரியாதைக்கும் விருப்பத்துக்கும் உன் ஆசைய விட்டு கொடுத்திருக்கியே. நீ பெரிய மனுஷி. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் இப்ப சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. இந்த ஊர் உலகமே அசந்து போற மாதிரி இவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்ப உனக்கு ஒரு பத்திரிகை அனுப்புறேன், வந்து வாழ்த்துட்டு போ.